ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டு தந்த வாய்ப்புகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்போடு அழைப்பு கொடுத்த அனுமதி கொடுத்த சேகர குருவானார் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் சபை ஊழியர்கள் எல்லாருக்கும் சாருக்கும் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தின் சார்பாக ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்தோத்திரம் பண்ண எல்லாம் ஸ்தோத்திரம் போடுங்க. தம்பிமார் எல்லாம் ஸ்தோத்திரம் போடுங்க. ஸ்தோத்திரம் 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 அன்லிமிட்டடில் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு 100 தடவையாவது ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ண தேவ கிருபைகள் பெருகும். ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் நல்லா சத்தமாக சொல்லுங்க. நம்ம எல்லாரும் விசுவாசிகள் மட்டும் இல்லை, நம்ம எல்லாம் ஊழியக்காரங்க. நீங்கள் போய் இன்னும் 4 பேருக்கு சொல்லணும். நீங்கள் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு சொல்லணும், கூட படிக்கிறவங்களுக்கு சொல்லணும், உங்கள் கூட பழகிறவங்களுக்கு சொல்லணும். ஒரு ஆமேன் சொல்லுங்கன்னு நீங்கள் சொல்லணும். அவங்களும் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்ல போகிறாங்க. பெரிய எழுப்புதல் வரப்போகுது. ஆமேன் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், நீங்கள் கூட 10 சொல்லிடணும். நான் ஒரு தடவை தான் ஆமேன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவேன். தம்பிமார் நான் ஒரு தடவை தான் ஆமேன்னு சொல்லுவேன். நீங்கள் எத்தனை சொல்லணும்? நிறைய சொல்லணும். தம்பி பக்கத்தில் கவனிக்கிங்களா? எல்லாம் கவனிங்க. கொஞ்சம் நேரம், ரொம்ப சுருக்கமான நேரம் தான் நான் செய்தி கொடுப்பேன். ரொம்ப நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணதுக்கு முன்னால் நான் முடிச்சிடுவேன். நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணதுக்கு முன்னால் நான் செய்தியை முடிச்சிடுவேன். ஆனால் கொஞ்ச நேரம் கேட்டாலும் ஒரு எழுப்புதலாக இருக்கணும். நம்ம பக்கத்து ஊரில் ஆலயம் கட்டணும், அடுத்த ஊழியம் அது ஒரு ஜெப ஊழியம். இன்னும் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கடந்த 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு ஆண்டுடைய வார்த்தையை கேட்டோம். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எல்லாருக்கும் ஒரு சொந்த விசுவாசம். நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். கொஞ்சம் சத்தம் வரட்டுமே. நம்ம குடும்பம் சொல்லுங்க. நான் கோடிட்ட இடம் மாதிரி டேஷ் மாதிரி நீங்கள் அதில் ஃபில் பண்ணிடணும். 1 மார்க். நம்ம குடும்பம் நிறைய சின்ன பையங்களாம் சொல்ல மாட்டேங்க. மைக்கு கூட விசில் அடித்து சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லலைன்னா மைக்கு கூட பேசும் போல. நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்? நிறைய பேர் சொல்ல மாட்டீங்க. நீ சொன்னாதான் முடிப்பேன், இல்லைன்னா மணி 10:30 நிற்கும். நான் நைட்டு 10:30 வரைக்கும் பேசுவேன். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மணி வேகமாக ஓடிடும். நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா மணி பின்னணிக்கு போகும். காலையில் 8 மணிக்கு போயிடும். நல்ல எல்லாரும் நல்ல வாய் திறந்து ஆண்டவரை அறிக்கை செஞ்சிட்டோன்னு சொன்னால் அவர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நம்ம பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவார். பிறகு உட்காந்து போட்டு கேட்பார், யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாங்க, யாரெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சிருக்கோமான்னு போட்டு கேட்பாரு. கண்டிப்பா நம்ம நினைப்பதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் ஆமேன்னு சொல்லலை நிறைய பேர். நான் நல்லா பார்த்துட்டே இருக்கேன், எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். எத்தனை பேர் வாய் திறக்காங்க, இங்கே தான் இருக்காங்களா, இல்லை வேற என்ன சிந்தனையில் போயிட்டு இருக்காங்களா, சீக்கிரம் முடிப்பேன்னு சார் சொல்லிட்டு இருக்காரு, 5 நிமிஷத்தில் முடிச்சிருவாரா, அப்படிங்கிற மாதிரி பல சிந்தனைகள் இருக்கு. கொஞ்ச நேரம் அந்த சிந்தனைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சு நம்ம ஜெபத்துக்குள்ள இருப்போம். நம்ம மூலமா ஆண்டவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென். ஒரு கையை உயர்த்த மாட்டீங்க, நான் 2 கையை உயர்த்திட்டு இருக்கேன். உயர்த்துங்க எல்லாரும். நல்லா ஆசீர்வதிப்பாரு. ஆண்டோடைய பிள்ளைகளை நல்லா நடத்த போறாரு. இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான காலம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நம்ம வீட்டை நல்லா ஆக்கிடுவார். வீடுகளுக்குள்ள பல விதமான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கும், பல குழப்பம் நடந்துகிட்டு இருக்கும். நம்ம வீட்டை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நம்ம வீடு நல்ல சுகமாயிரும். ஆமென் ஆமென். ஒரு பாடல், ஒரு கவி பாடுவோமா? என்ன பாட்டு இது? ஒரு வார்த்தை சொன்னா போதும் நம்ம வீடு எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஒரு 4 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. நம்ம வீட்டை பார்த்து ஆண்டவர் இறையாதே அமைதியாயிருன்னு சொன்னா வீட்டுல கிடக்க எல்லா சத்தமும் அமைதியாயிரும். நம்ம வீட்டை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வாதமா இருக்கட்டும்னு சொன்னா போதும், வீடு நல்லா ஆயிரும். ஆமென் ஆமென் ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம். கைத்தட்டுங்க எல்லாரும், நல்லா கைத்தட்டி பாடுங்க. வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென் ஆமென். வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.
மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். நல்ல கை தட்டி ஒண்ணு போல தட்டுங்க, நல்லா தட்டுங்க. ஆமென். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஆமென் ஆமென். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை. கை கொஞ்சம் வலிக்கணும், நல்லா தட்டுங்க. ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஆமென். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். வேகமா ஒரு வார்த்தை, நல்ல வேகமா. ஆமென் ஆமென் ஆமென். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஆமென் ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. தலைக்கு மேல தட்டலாம். ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென் ஆமென் ஆமென். வார்த்தையில் எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒரு வார்த்தை மூலமா எங்களோடு கூட நீர் பேசும். வார்த்தைகள் கவனிக்கக்கூடிய நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தைகள் சொல்லும் போதே அதிசயங்கள் நடக்கட்டும். இந்த வசனத்தை கேட்கும் போதே அற்புதங்கள் நடக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தைகளை சொல்லும் போதே அற்புதங்கள் நடக்கட்டும். வீடுகளுக்கு நல்ல செய்திகள் வரட்டும் ஆண்டவரே. துக்க செய்திகள்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. வீடுகளுக்குள்ள நம்முடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வசனத்தின் மூலமா எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கடந்த நாட்கள்ல தன் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். நேற்று தினத்துல ஆண்டு கொடுத்த வார்த்தை, நம்முடைய முன்னால உள்ள நாட்களை காட்டிலும் இந்த பின் நாட்கள் நல்லா இருக்கும். ஆமென். 2 கை உயர்த்திருங்க, நீங்களும் உயர்த்திருங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இங்க மாடல் தான் நடந்துகிட்டு இருக்கு. சாம்பிள் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அதை நல்லா லைஃப்ல பயன்படுத்துங்க. நான் நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன், பைபிள் வாசிக்கும் போது நானும் கை உயர்த்தி தான் வாசிப்பேன், கை தட்டி வாசிப்பேன், சந்தோஷமா வாசிப்பேன், மகிழ்ச்சியா வாசிப்பேன், வயிறு நிரம்புற வரைக்கும் வாசிப்பேன். ஆமென். நேற்று ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துருந்தேன். நாளை காலையில வரும்போது எத்தனை பேர் பைபிள் வாசித்தீங்கன்னு கேட்பேன். கொஸ்டினை நேற்றைய அவுட் பண்ணிட்டேன். நான் வாசித்துட்டு இருக்கும்போது என் மனசுல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. நிறைய பேர் வாசித்துக்கிட்டு இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு வாசித்தேன். இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் வாசித்தீங்க அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 5, 10, 20, 40, 50ன்னு சொல்லுவீங்கன்னு. எல்லாம் வாசிச்சிருக்கீங்க, அதெல்லாம் தான் கை உயர்த்த மாட்டேங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசித்துக்கிட்டே இருக்கோம், கண்டினியூஸ்ல இருக்கோம்னு அர்த்தம். யாரையும் நான் மாட்டி விட விரும்பல. இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள்ல எல்லாரும் என்ன பண்ணுங்க, பைபிள்ல வாசிங்க. தினமும் என்னை கவனி. இந்த வசனத்துக்கு பேரு தினமும் என்னை கவனிக்கலன்னா ஆள் இல்லாத ரயில்வே கேட்ல ட்ரெயின் வரும்போது நின்றோம் நம்ம வண்டி. டெய்லி இந்த பைபிளை வாசிக்கலன்னா எல்லா பிரச்சனையும் நம்ம மேல வந்து விழுந்துரும். ஒன்னும் ஜெயிக்க முடியாது. உடனே டிப்ரெஷன் வந்துடும். ஏன்டா இந்த உலகத்துல வாழ்றோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலகத்துல இருக்கிறத விட பேசாம அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இந்த வேத வசனத்தை வாசித்தோம்னு சொன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். ஆமென் ஆமென் ஆமென். சொல்லுவீங்களா? நான் முதல்ல சொல்லிட்டேன், நீங்க சொல்லலைன்னா மணி எங்க போவோம்? பின்னணிக்கு போவோம். பின்னணி போயிட்டே இருக்கும்.
நீ சொல்லிட்டீங்கன்னா சீக்கிரமா நேரம் போயிடும். என்னடா இப்போதான் பேசணுமா இருந்துச்சு, அதுக்குள்ள ஜெபம் முடிஞ்சிட்டு அந்த அளவுக்கு கர்த்தர் நடத்துவார். வாசிப்போம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். பைபிள் எடுக்கணும், கொஞ்சம் எடுக்கணும்னா எடுங்க. எடுத்தீங்களா தம்பி? ஹேண்ட்பேக்லாம் வச்சிருக்கான் தம்பி, எடுங்க. பைபிள் வச்சுருக்கீங்களா? எடுங்க. இல்லையோ? ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எடுக்க முடியாத இடமா இருக்கும், ரிவர்ஸில் அங்கே எங்கேயும் போய் போய் பாருங்க, எடுத்துடலாம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதில் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள்ல இருந்தது போல நான் அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிற வார்த்தை, இந்த வேத வசனத்தை நம்ம தினந்தோறும் கவனிச்சுட்டே இருந்தா வீடுகள்ல எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள இருந்தாலும் அதை கர்த்தர் சரி பண்ணிடுவார். ஒரு 4 பேர் கை வைத்திட்டீங்க, ஒரு இன்னும் 10, இன்னும் கொஞ்ச நேரம் தரேன், 20, 50 வந்துட்டீங்க. இன்னொரு 5 பேர் என்னென்ன நீங்க கையை வைத்தே சொல்லிட்டே இருக்கீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, சொல்லிருங்க, பலன் கிடைச்சிரும். கை கீழே போடுங்க. ஆண்டவர் நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலை நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் அதை சரி பண்ணிடுவார். இந்த பெரிய வசனத்துல முதல் பகுதியை வாசிக்கும் போது ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல விழுந்து போன நம்ம வீட்டை சரி பண்ணுவாராம். ஆமேன். நான் சொல்ற வார்த்தையில நம்பிக்கை இருந்தா ஆமேன் சொல்லுங்க. சில நேரம் அந்த நிறைய பேர் SMS அனுப்புவாங்க, அம்மாவே நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லி 10 பேருக்கு அனுப்புனீங்கன்னா அம்மா நல்லா இருப்பாங்கன்னு போட்டிருப்பாங்க. அதை விட அம்மாவுக்கு ஜெபம் பண்ணா அம்மா எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்க. அம்மாவே நான் உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு இது ஒரு 10 பேருக்கு 10 குரூப்புக்கு அனுப்புனீங்கன்னா அம்மா ரொம்ப நாள் நல்லா இருப்பாங்களாம். அதை விட கையை உயர்த்தீங்கன்னா நல்லா இருப்போம் நம்ம எல்லாரும். ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. கை உயர்த்தலாமா? ஆமேன் 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 ஆமேன். அப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க 4 பேரை கை உயர்த்த வைக்கணும், நீங்க 4 பேரை ஜெபிக்க வைக்கணும், இன்னும் நீங்க நிறைய பேரை எழுப்பணும். உங்க மூலமா நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள வருவாங்க. நம்மளே வாய் திறக்கல, நம்மளே ஜெபம் பண்ணலன்னா ஒருத்தரையும் ஜெபிக்க வைக்க முடியாது. ஆண்டவர் ஒரு நாள் வரும்போது உங்ககிட்ட கணக்கு கேட்பாரு, எத்தனை பேரை ஆதாயம் பண்ணினீங்கன்னு கேட்பாரு. நம்ம எல்லாம் கை வைத்து சொல்லணும், இவங்கெல்லாம் நம்ம எங்க ஆத்மாக்கள் தான், இவங்களெல்லாம் ஆதாயம் பண்ணியிருக்கேன்னு சொல்லக்கூடிய காலம் சீக்கிரமா வரும். தாவீதோட வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை. இந்த ஜெபத்துல இருக்க நம்ம வீடுகளுக்கெல்லாம் பலதரப்பட்ட உபத்திரவங்கள் இருக்கும். அதை இப்ப நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய விட்ட நம்ம சொல்லிடணும். ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க சரி பண்ணி தரணும்னு தாவீது ஜெபம் பண்ணி விழுந்து கிடந்த வீட்டை கொஞ்சம் கொஞ்சமா நேராக்குறாரு. என்னெல்லாம் சரி பண்றாரு பாருங்க. இது ஒரு ஃபுல் செக்அப், FC அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஃபுல் செக்அப். வண்டி ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் RTO ஆபீஸுக்கு போயிட்டு அந்த டயர் கூட கருப்பு கலர்ல பெயிண்ட் பண்ணிடுவாங்க, ஃபுல் செக்அப் பண்ணி கொண்டு வராங்க. வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர்ல ஃபுல் செக்அப் பண்ணிடுவார். என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில உலக பிரகாரமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவார். முதல்ல என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா திறப்புகளை அடைக்கிறார். திறப்புகளை அடைத்து என்னென்னலாம் ஓட்ட உடசல் இருக்கோ, எதெல்லாம் லீக்கேஜ் இருக்கோ, இல்ல ஒருவேளை நம்ம சம்பாத்தியம் பண்ற சம்பாத்தியங்கள் திடீர்னு நம்ம கையிலே நிக்காது. எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணா பணம் வந்தாலும் அந்த பணம் எங்க போகுதுன்னே தெரியல. என்ன அர்த்தம்னு சொன்னா பை இருக்கு, ஆனா பையில என்ன இருக்கு? கீழே ஒரு ஓட்டை இருக்கு, லீக்கேஜ் ஆயிட்டு இருக்கு. சம்பளம் கையில நிக்க மாட்டுக்கு, ஜெபம் பண்ண முடியல, ஜெபத்துக்கு பதில் இல்ல. நிறைய காரியங்கள் வீடுகள்ல ஒவ்வொருத்தரங்களும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. தாவீதோட குடும்பத்தை, கீழே விழுந்து போன குடும்பத்தை ஆண்டவர் திரும்ப எடுத்து அதன் திறப்புகளை அடைக்கிறார். ஆமேன். நம்பிக்கை இருந்தா ஆமேன் சொல்லுங்க, இல்ல சும்மா அமைதியா இருந்துக்கோங்க, அவ்வளவுதான். பொறி இல்லை. நம்ம வீடுகள்ல உள்ள எல்லா லீக்கேஜையும் நம்ம ஜெபம் பண்ணா ஆண்டவரே அடைப்பார். ஆமேன். இனி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு 15ஆம் தேதி, இன்னைக்கு 16ஆம் தேதி. இந்த 16ஆம் தேதியில இருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கையில நம்ம சம்பாத்தியம் பண்ற பணங்கள் நம்ம கையில தங்கி இருக்கும். ஆமேன் ஆமேன். இன்னொரு சொல்லிருங்க, ஆமேன் சொல்லிருங்க. நம்ம சம்பாதிக்கிற பணங்கள் நம்ம கையில தங்கி இருக்கும். எப்போ அப்படின்னு சொன்னா
கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம வீட்டில் உள்ள திறப்புகளெல்லாம் அடைக்கிறார். ஆமென். பிறகு பாத்தீங்கன்னா பழுதாய் போனதை சீர்படுத்துகிறார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அந்த வசந்த 3 திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை, உடம்புல நிறைய ரிப்பேர் ஆயிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதை தொட்டா அங்க லீக்கேஜ் ஆயிருது, இந்த பக்கம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இன்னொரு பக்கம் பிரச்சனை. பழுதாய் போனதை சீர்படுத்துகிறார். இந்த நாள்ல ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற வார்த்தை, நம்ம வீடுகள்ல உள்ள எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ண ஆண்டவரால முடியும். ஆமென். பழுதாய் போனதெல்லாம் அவர் சரிப்படுத்துகிறார். பழுதுபட்ட உறுப்புகள்லாம் இயேசுவின் நாமத்தினால சரியாகட்டும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். பழுதுபட்ட நரம்புகள்லாம் சரியாகட்டும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணணும் எல்லாரும். ஆமென். இப்ப கூட ஜெபம் பண்ணணும் போல என் மனசுல ஒரு உந்துதல் இருக்கு. ஒரு ஜெபம் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. பழுதாய் போன உறுப்புகள் எல்லாம் சரி செய்யப்படட்டும் ஆண்டவரே. ஒரு ஜெபம் பண்ணிடுவோமா? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பழுதுபட்ட உறுப்புகள், பழுதாய் போனதெல்லாம் என்ன பண்ணுங்க, சரியாகட்டும் ஆண்டவரே. கை உயர்த்தி ஜெபம் பண்ணுமா? கை உயர்த்தி ஜெபம். தம்பி கை உயர்த்தி ஜெபம் பண்ணு. நம்ம இடத்த கரெக்டா பிடிச்சிருக்கான் தம்பி. கொஞ்சம் திரும்பி உட்காரு பாப்போம். திரும்பி உட்காரு, திரும்பி உட்காரு, கொஞ்சம் திரும்பி. கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. பழுதாய் போனதெல்லாம் சீர்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாம் நல்ல சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் உடம்புல இருக்க எல்லா ரிப்பேர்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன பலவீனங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இந்த வசனத்தை சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு நல்ல சுகம் தாரும் ஆண்டவரே, எனக்கு நல்ல விடுதலை தாரும். கொஞ்சம் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. என் சத்தத்தை விட உங்க சத்தம் தான் நல்லா இருக்கணும். நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க. கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் கண்கள் நம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. என் சரீரத்தில் நம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. என் உடம்புல இருக்க எல்லா பழுதாய் போன உறுப்புகள் எல்லாம் செயல்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த வல்லமை என் சரீரத்துக்குள்ள இறங்கட்டும் ஐயா. கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம் முற்றிலுமா நம்ம சபைக்கு தான், நம்ம குடும்பத்துக்கு தான். நல்ல ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருப்போம். எல்லா பழுதாய் போன உறுப்புகள் எல்லாம் செயல்படட்டும் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். கரங்களை தட்டி நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் ஜெபத்தை கேட்டு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் சரீரத்தில் ஒரு நல்ல சுகத்தை நீ தந்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். என் சரீரத்தில் ஒரு விடுதலை தந்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். புது ரத்தத்தை தந்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். புது கிருபை தந்து விட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு சரீரத்தில் உள்ள ரிப்பேரான உறுப்புகள், பழுதாய் போன பகுதிகள் எல்லாம் செயல்பட தொடங்கி விட்டதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. வசனம் வாசிக்கும் போது அதை ஜெப குறிப்பா மாத்திரணும். வசனம் வாசிச்சுட்டு இருக்கும் போதே ஜெபம் பண்ணணும். அதுல ஒரு தேவ பலன் கிடைக்கும். பழுதாய் போனதை சீர்படுத்தி இன்னும் என்ன செய்யறாருன்னு பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. பூர்வ நாட்கள்ல நம்ம வீடு கட்டும் போது நம்ம வீடு எவ்வளவு புது வீடா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சோ அதே சமாதானத்தை திரும்ப நமக்கு கொடுப்பாராம். நம்பிக்கை இருந்தா என்ன சொல்லுங்க. நான் சொல்லி சொன்னீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்னன்னு ஞாபகம் இருக்காது. இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டோன்னு கூட ஞாபகம் இருக்காது. இனிமே என்ன செய்ய போறோம்னு ஞாபகம் இருக்காது. நீங்களே சொல்ல. அதுக்கு பேருதான் அபிஷேகம். அந்த அபிஷேகம் நமக்குள்ள வந்துன்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இன்னைக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். ஒரு 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 காரு கதவு அடைக்கலன்னா நமக்கு சிக்னல் வந்துடுது, கார் அடைக்கல, டோர் அடைக்கலன்னு சொல்லுது. ஏசி ஆட்டோமேட்டிக்கா ஓடுது, வாஷிங் மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஓடுது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு துணி தேய்ச்சியே தந்துடும் நினைக்கேன். இப்ப இருக்க ஸ்பீடை பார்த்தா துணியை துவைச்சு இருக்குன்னு தேய்ச்சியே நம்ம கையில கொடுத்துரும். இந்த உலக பொருள்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக் தேவைப்படுது. ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் இன்னும் மேனுவலாவே இருக்கு. கை உயர்த்துங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. நீங்களே என்ன பண்ணணும்? உயர்த்தணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. கை உயர்த்துங்க. பைபிள் வசனத்தை வாசிச்சுட்டு வாங்க. நாளைக்கு நான் கேட்பேன்னு சொன்னாலும் அதுவும் மேனுவலா தான் இருக்கு. அதுவும் நடக்க மாட்டேங்குது. நீங்க நினைப்பீங்க நான் வாசிக்கன்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன், ஆனா எங்க இருந்து தான் தூக்கம் வந்துச்சோ தெரியல, நான் தூங்கிட்டேன்.
சரி நாளைக்கு காலையிலயாவது வாசிப்போம், இவன் கேட்பான காலையிலாவது வாசிப்போம்னு நினைச்சேன். அதுக்குள்ளேயும் சர்ச்சில் பெல் அடிச்சுட்டு வந்துட்டோம். சரி, ஒவ்வொருவரும் ஒரு கதை வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எப்படி மேற்கொள்ள முடியும்னு சொன்னா, பரிசுத்த ஆவியான உள்ள வரும்போது அவர் நமக்கு நல்ல நினைப்பூட்டுவார். வசனம் வாசிக்க கூடிய ஒரு நினைப்பூட்டுதலை கொடுப்பாரு. நீ வாசிக்கும் போது தெரியும், யோவான்ல போட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். ஒரு அலாரம் மாதிரி ஆண்டவர் நம்மளை நினைப்பூட்டுவார். ஆமேன் 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 சொல்லிட்டே எடுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமேன், அல்லேலூயா 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 சொல்ல சொல்ல நம்ம எடுத்துடலாம். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னு சொன்னா வசனத்துக்கு நேராக நம்ம வழி நடத்துவார். 13ஆம் அதிகாரம் 13 யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தம்பி தம்பி எடுங்கப்பா, எடுங்க எடுங்க. யோவான் எடுங்க பார்ப்போம். யோவான் எடுங்க. எல்லாம் எடுத்த பிறகு வாசிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். யோவான் 16:13 வாசிக்கும் போது எல்லாரோட சத்தமும் கேட்கணும். அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். நான் ஆவிக்குரிய கண்டக்டர் மாதிரி ஆள் ஏறினாதான் பஸ் எடுப்பேன், விசில் அடிப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் வசனம் வாசிக்கணும். எல்லாரும் இந்த ஜெபம் முடிஞ்ச பிறகாவது பைபிள் வசனத்தை வாசிங்க. எந்த ஊருக்கு போனாலும் கையில எதை கொண்டு போங்க, பைபிள் எடுத்துட்டு போங்க. ஒரு மணி நேரம் கிடைக்கும் போது எடுத்து வாசிங்க. உங்க வீட்டுல இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது கெட்ட செய்திகள்லாம் அழிக்கப்பட்டு நல்ல செய்தி நம்ம கையில வரும். நம்ம எதிர்பார்த்ததை விட பெஸ்டா இருப்போம். ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கை வரிச்சு சொல்லுங்க. ஆமேன் 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 சொல்லுங்க. தம்பி தூக்கமே வராது. நீங்க தூங்குனீங்கன்னா நான் தான் வீக்கா இருக்கேன்னு அர்த்தம். நீங்க இல்ல, நான் தான் வீக்கா இருக்கேன்னு அர்த்தம். அதனால நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளதுக்கு முன்னால ஸ்டாண்டு போட்டு தூங்கிக்கிட்டு இருந்தேன். ஸ்டாண்டு போட்டா இப்படி கூட ஸ்டாண்டு போட்டு தூங்கிக்கிட்டு இருப்பேன். அதனாலதான் ஃபுல் ஃபோக்கஸ் அங்க இருக்கு. யாரும் தூங்கிடக்கூடாது, அசதியா இருக்கக்கூடாது. நான் இந்த பைபிள்ல வந்து ஏதாவது படம் வரைஞ்சிக்கிட்டு பின்னால அட்டையில என்னத்தையாவது கீழ்ச்சிக்கிட்டு இப்படி எல்லாம் ஒரு காலம் ஓடிட்டு இருந்து, என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு எல்லா பழைய பொல்லாத ஸ்வாபங்கள்லாம் ஓடிடுது. ஆண்டவரே எடுத்து இருதயத்தை, பழைய இருதயத்தை வெளியில தூக்கி போட்டு புது இருதயத்தை மாட்டிட்டார். ஆமென். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டார். எக்ஸ்சேஞ்ச் மேலால போட்டார். பழைய இருதயம் செய்தி எப்ப முடியும்னு சொல்லிட்டே இருக்கும். பழைய இருதயம் எப்பண்டா இந்த ஜெபம் முடியும்னு சொல்லிட்டே இருக்கும். புது இருதயம் இன்னும் கொஞ்ச நேரம் பேசட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் பேசட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் வசனத்தை கேட்கணும். புது இருதயம். பழைய இருதயம் வா நான் சர்ச்சைக்கு போயிட்டு வந்து இந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். புது இருதயம் சொல்லும் எல்லா பிரச்சனையும் காரணம் நான் தான் ஆண்டவரேன்னு சொல்லும். ஆமென். பழைய இருதயம் சொல்லும் நான் செத்தாலும் பேச மாட்டேன்னு சொல்லும் பழைய இருதயம். புது இருதயம் சொல்லும் சரி நம்ம பேசினது தப்பு தான், நான் பேசினதான் தப்பு. இந்த ஜெபம் பண்ணும் போதே கர்த்தர் நம்ம இருதயத்தெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாரு. இந்த உலகத்துல சொல்றாங்கல்ல, பழைய வண்டியை கொண்டுட்டு எதை வாங்கிட்டு போங்க, புது வண்டி வாங்கிட்டு போங்க. எஸ்ஐகேல போட்டிருக்கு, உங்க பழைய இருதயத்தை கொடுத்துட்டு எதை மாட்டுங்க, புது இருதயத்தையும் புதிய ஆவியை உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் புத்திரரே நீங்கள் ஏன் சாக வேண்டும்னு போட்டு எழுதப்பட்டிருக்கு எஸ்ஐகேல. அதுல நம்ம நல்ல ஜெபம் பண்ணிட்டோம்னா நல்லா ஆயிரும். ஆமென் 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 ஆமென். இதெல்லாம் ஒரு சார்ஜிங் தான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா செல்லுக்கும் ஒரு சார்ஜர் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆமென். பாருங்க சந்தோஷமா வெடி போட்டாங்க நமக்காக. அல்லேலூயா. கை தட்டி நன்றி சொல்லுங்க. நல்ல சார்ஜிங் பண்ணிட்டு இருக்காரு கர்த்தர், நம்மள நல்லா ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா கை தட்டுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இல்ல நல்லா சார்ஜ் பண்ணுங்க ஆண்டவரே. நாங்க சோர்ந்து போயிடக்கூடாது, அசந்து போயிடக்கூடாது, தூக்கம் வந்துடக்கூடாது. நாங்க நல்ல உமக்காக எழுப்பி பிரகாசிக்கணும். கர்த்தர் நம்மளை பழுதாய் போனதெல்லாம் சீர்படுத்தி நல்லா நடத்துவார். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை எல்லாம் பைபிள் எடுத்து வாசிங்க பார்ப்போம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இது ஒரு தீர்க்க தரிசனமான புத்தகம். இதை வாசிக்கிறவங்க தீர்க்க தரிசியா மாறிடுவாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம், நம்ம பண்றது சரிதானா தப்பான்னு சொல்லி இந்த வசனமே நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கும். ஆமென் 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 ஆமென். வசனம் வாசிக்கிறதுல எவ்வளவு ஒரு அதிசயங்கள் ஆண்டு வச்சிருக்கிறாரு. இந்த வசனம் நமக்கு எல்லா காரியத்தையும் சொல்லி கொடுக்கும். வாசிங்க 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு
நினைப்பூட்டுவார். வசனத்தை வாசிக்க உணர்த்தக்கூடியது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். நம்ம எல்லாத்துக்கும் பரிசுத்த ஆவி இருக்கா? இருக்கு. அதை நம்ம அப்டேட் பண்ணாம விட்டுருக்கோம். எல்லாருக்கும் அபிஷேகம் இருக்கு, எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி இருக்கு. நம்ம சபையில பரிசுத்த ஆவி இல்லைன்னு யாரும் நினைச்சிட கூடாது. இந்த ஜெபத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கதே பரிசுத்த ஆவியான அபிஷேகம் தான். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை நம்ம அனல் மூட்டி எழுப்பணும். அதுக்கு தான் கை உயர்த்த சொல்றோம், அதுக்கு தான் வாய் திறக்க சொல்லுதோம், அதுக்கு தான் ஆமேன்னு சொல்லுங்கன்னு சொல்லுதோம், அதுக்கு தான் அல்லேலியா சொல்லுங்கன்னு சொல்லுதோம். அது காரணம் என்னன்னு சொன்னா நம்மளை நல்லா அப்டேட் பண்ணணும். ஆமென், 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 ஆமென் சொல்லுங்க. நல்லா சத்தமா சொல்லுங்க, கை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாரும் கை அசைத்து சொல்லுங்க, நல்லா 2 கையை அசைச்சு சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. பரிசுத்த ஆவியான நம்மளை நல்லா அனல் மூட்டணும். ஆவியானவர் அனல் மூட்டிட்டாருன்னா இந்த பைபிள் வசனம் நல்லா வாசிக்க ஆரம்பிச்சுட்டே இருப்போம். சாத்தானா நம்ம பக்கத்திலே வர முடியாது. நம்ம வீட்டுக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னு ஒரு நாள் நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தர் நமக்கு ஒன்னும் பண்ண முடியாது. அப்படி பண்ணுனா நம்ம ஜெபம் பண்ணா அது நமக்கு பல மடங்கு அபிஷேகமாய் அதிசயமா கர்த்தர் மாத்திடுவார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். கை தட்டணும், 2 கை தட்டுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் அவர், சர்வ வல்லவர். சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து வேகமா சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர். ஒரு சந்தோஷமா, கவலையோடு இல்ல, சந்தோஷமா. ஆமென். ஒரு நாளும் விலகினா நம் இயேசு. வீட்டெல்லாம் சரி பண்ணிடுவாரு, ரிப்பேர் எல்லாம் மாறிடும். ஆமென். ஒரு நாளும் விலகிடா. ஆமென். கொஞ்சமாவது ஒரு இளைப்பாது இளைக்கணும். ஒரு பாட்டு படிச்சா லேசா மூச்சியாவது வாங்கணும். ஒரு இழப்பு அப்படி ஒரு சத்தம் கேட்கணும். ஒண்ணுமே கேட்கலன்னா பாட்டே படிக்கலன்னு அர்த்தம். பாட்டு படிக்கும்போது கையெல்லாம் நல்ல ஒரு சுறுசுறுப்பாகணும், நல்ல தட்டணும், கை தட்டணும், நல்ல ஜெபிக்கணும். கொஞ்ச நேரம் தான் வசனத்தை கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த ஒரு வசனம் தான் ஆண்டோடைய வார்த்தை. இந்த ஒரு வசனத்தை கொண்டு தான் கர்த்தர் நம்ம பேசி கொண்டிருக்கிறாரு. நம்ம வீட்டை நல்லா ஆக்கிடுவாருன்னு சொல்லி வாசிக்கிட்டு இருக்கோம். தாவீதோட வீடு, இன்னைக்கு திருவசனமும் அதுதான், தாவீதை பேஸ் பண்ணதுதான். தாவீதோட வீட்டை கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சிட்டாரு. வீட்டுல இருக்க விழுந்து போன தன்மை, இதுக்கு மேல வீடு சரியே ஆகாது, அப்படிப்பட்ட நிலைமையில இருக்க வீட்டை கர்த்தர் திரும்ப எடுக்கிறார். ஆமென். திரும்ப எடுப்பிக்கிறாரு. அதில் உள்ள திறப்புகளெல்லாம் அடைக்கிறார். என்னென்னலாம் லீக்கேஜ் இருக்கோ, 1 லட்ச ரூபா வருமானத்தை பாக்குறோம், எங்க போதுன்னே தெரியல. அப்ப ஏதோ ஒரு லீக்கேஜ் இருக்கு. ஆண்டவர், இங்க வீட்டுல உள்ள எல்லா திறப்புகளெல்லாம் இயேசுவின் நாமத்துல அடைங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். ஆமென். இப்பவுமே ஜெபிக்கணும். நீங்க இவங்களை பார்க்கும்போது ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணத மாதிரி இருக்கணும். ஆண்டவர், எங்க வீட்டுல உள்ள எல்லா வேஸ்டான செலவுகள்லாம் இயேசுவின் நாமத்துல அடைக்கப்படட்டும் ஆண்டவரே. நான் 2 தடவை ஜெபம் பண்ணிட்டேன். 3வது ஜெபம் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பார்ப்போம். எங்க வீட்டுல உள்ள வருமான குறைவுகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. நாங்க சம்பாதிக்கிற, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணங்கள் எங்க கையில எல்லா நாளும் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. நான் நல்லா செக் பண்ணி பார்க்கணும், கர்த்தர் இந்த வசனத்தை நடத்திட்டு இருக்கிறாரா இல்லையான்னு நான் நல்லா செக் பண்ணி பார்க்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் நம்ம வசனம் வாசிக்கும் போதே ஜெபம் பண்ணணும். ஆமென். திறப்புகளெல்லாம் அடைத்து அடுத்து என்னது பார்த்தாதான் நான் சொல்லுவேன். பழுதாய் போனதால என்ன பண்ணுவாரு? சீர்படுத்துவாரு. ரிப்பேரான நம்ம வீடை நல்லா ஆக்கிடுவாரு. ஆவிக்குரிய வீடையும் சொல்லலாம், உலக பிரகாரமான வீட்டையும் சொல்லலாம். ஆவிக்குரிய வீடு சொல்லும் போது, முன்னால நான் நல்லா தான் ஜெபம் பண்ணேன், இப்ப என்னால ஜெபிக்கவே முடியல, ரிப்பேர் ஆயிட்டு உடம்பு. ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாம் இழந்து போயிட்டோம்.
இழந்து போன உற்சாகத்தை திரும்ப எனக்கு தாங்க ஆண்டவரே. இழந்து போன ஜெபம் ஆவியை திரும்ப எனக்கு கொடுங்க. இழந்து போன வேத வாசிப்பை பல மடங்கு திரும்ப கொடுங்க. இழந்து போன வீட்டுல உள்ள ஆசீர்வாதத்தை திரும்ப எனக்கு கொடுங்க. ஒரு வார்த்தைய ரெண்டு விதமா நம்ம ஜெபிக்கணும். உலக பிரகாரமான வீட்டுல உள்ள பிரச்சனையும் மாறும், ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். ஆமென், ஆமென். தாவீதோட வீட்டுல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்றாரு. நம்ம வீடுகள்ல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரி ஆகாதுன்னு யாரும் நினைக்க கூடாது. கர்த்தர் நினைத்தா ஒரு போன் பண்ணிட்டா போதும், வீட்டுல உள்ள பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். ஆமென். அதான் பாடல் பாடணும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் வீட்டுல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் மாறிடும். ஆமென். அப்படி சொல்லும் போது நீங்க பாட்டு பாட மாதிரி பார்க்கணும், பாட்டு படிக்க மாதிரி உற்சாகமா எட்டி பார்க்கணும். அப்பதான் அந்த பாடல் அபிஷேகம் நமக்குள்ள வரும். நம்ம எல்லாரும் பாடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்ம நல்ல உற்சாகமா வரணும். நீங்க வீட்டுல இருந்து வரும்போது வெறுமையா வந்தோம், போகும்போது நிரம்பி போனோம். அது பழைய காலம் முடிஞ்சு போச்சு. இப்ப எழுப்புதல் காலம். வரும்போதே நிரம்பி தான் வரணும், திரும்பி போகும்போது நிரம்பி வழிஞ்சு போகணும். ஆமென், ஆமென். கை தட்டி நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகத்தை தாங்க. நாங்க வரும்போது நிரம்பி வரணும், வீட்டுக்கு போகும்போது நிரம்பி வழிஞ்சு போகணும், நல்ல ஓவர்ஃப்ளோ ஆகி போகணும், நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா போகணும், நல்ல சந்தோஷமா போகணும், தைரியமா போகணும், பலத்தோடு போகணும். நீங்க வரும்போது வெறுமையா வந்தீங்கன்னா திரும்பி போகும்போது இன்னும் வெறுமையா போயிடுவோம். பழைய காலம் இல்ல, இது எழுப்புதல் காலம். இது இயேசப்பாவோட வருகையின் காலம். நம்ம எல்லாரும் பயன்படக்கூடிய காலம். நம்ம மூலமா நிறைய பேர் ஆண்டவர்கள் வரக்கூடிய காலம். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல நிறைய பேர் ஆண்டவர்கள் வருவாங்க. எத்தனை ஆமேன் சொல்லலாம்? நீங்க வாழ எல்லாம் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. நான் ஜெபிக்கும் போது நிறைய பேர் ஆண்டவர்கள் வருவாங்க. என் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எனக்கு ஜெப குறிப்பு கொடுப்பாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மள ஸ்டாண்டர்டா நடத்த போறார். ஆமென். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? நீங்க வேலை செய்யற இடங்கள்ல, படிக்கிற இடத்துல, நீங்க எந்தெந்த இடத்துல சமுதாயத்துல எங்க போய் நிக்கிறீங்களோ அங்க இருந்து ஒரு ஜெப குறிப்பு வரும். எனக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய காலம் சீக்கிரமாய் வரும். தாவீதோட வீட்டை குறிச்சு வசனங்களை வாசிக்கிட்டு இருக்கோம். தாவீது வீடு நொறுங்கி போய் கிடக்கு. இந்த நொறுங்கி போன வீடை கர்த்தர் சரிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. ஆமென். இப்பமே வீட்டுக்குள்ள தூதர்கள்லாம் இறங்கி இருப்பாங்க, நான் நம்புதேன். அப்படி இப்பமே நம்ம வீட்டுக்குள்ள யார் இறங்கியிருப்பா சொல்லுங்க? உங்க வீட்டுக்குள்ள யார் இறங்கியிருப்பா? நான் கையை உயர்த்தி எங்க வீட்டை காமிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க வீடு எந்த டைரக்ஷன்ல இருக்கோ கையை காமிச்சிக்க வேண்டியதான். நான் அப்படி கையை அங்க காமிச்சாச்சு, சுரண்டையை நோக்கி நீட்டியாச்சு. எங்க வீட்டுக்குள்ள தேவ தூதர்கள் என இறங்கியிருப்பாங்க. அங்க உள்ள படுத்த படுக்கையெல்லாம் மாத்திருவாங்க, அங்க உள்ள பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. அங்க விழுந்து போன கடந்த எதெல்லாம் திருத்த முடியாதோ கர்த்தரே அதை திருத்துவாரு. எந்த அடிப்படையில சொன்னா இந்த வேத வசனத்தின் அடிப்படையில கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். பைபிள் தூக்காங்க பாப்பா, எல்லாரும் பைபிள் தூக்காங்க, வலதுக்கு போங்க, பைபிள் தூக்க. நம்ம எல்லாம் தீர்க்க தரிசிகள். கையை நல்லா உயர்த்தி காமிங்க. எத்தனை பேர் தீர்க்க தரிசிகளுங்க? நல்லா உயர்த்துங்க. நம்ம எல்லாரும் யாருதான்? தீர்க்க தரிசிகள். இந்த வசனத்தை டெய்லி வாசிக்கிறவங்க எல்லாம் தீர்க்க தரிசிகள். கீழே போட்டுருங்க. ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தாவீதோட வீட்டுல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்புகிறார். மறுபடி நல்ல நிலைமை கொண்டு வர்றாரு. அங்க உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்றாரு. பழுதாய் போனதெல்லாம் ரிப்பேர் ஆன உறுப்புகள் எல்லாம் சரி பண்றாரு. கடைசியில பாத்தீங்கன்னா வீடு கெட்டும் போது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ அதே மாதிரி அந்த பலனை திரும்ப கர்த்தர் கொடுக்கிறாரு. இப்படி எல்லாம் தாவீது குடும்பத்துக்கு ஆண்டவர் செய்யறதுக்கு நிறைய காரியங்களை சொல்லலாம். தாவீது குடும்பத்துக்கு நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறாரு. எதனால தாவீது குடும்பத்துக்கு அற்புதம் செஞ்சாருன்னா 1 சாமுவேல் வாசிக்கும் போது தாவீது சொல்றாரு, 22வது அதிகாரம், 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தோட 3வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 1 சாமுவேல் 22. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே எடுக்கணும். அப்பதான் சாமுவேல் சீக்கிரமா கையில கிடைச்சிரும். 1 சாமுவேல் சீக்கிரமா எடுத்துலாம். ஸ்தோத்திரம் எடுக்கணும், இல்லைன்னா எடுக்க முடியாது. ராஜாக்கள் வரும், நாளாகமா வரும், முன்ன பின்ன குழம்பிக்கிட்டு இருக்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா நேரம் அங்க போயிடும். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். தாவீது தேவன் என்னை எப்படி நடத்துவார் அப்படின்னு ஒரு நல்ல ஜெபம் பண்றாரு தாவீது. வீட்டுக்குள்ள இருக்க பிரச்சனைகள் மாறணும், வீட்டுக்குள்ள இருக்க பணத்துல உள்ள பிரச்சனைகள் மாறணும், வீடுகளில் உள்ள பழுதாகி போனதெல்லாம் சரி பண்ணணும், வீடுகளில் கிடக்க சண்டை சச்சரவுலாம் மாறணும்னு சொன்னா தாவீது ஒரு ஜெபம் பண்றாரு, தேவன் என்னை எப்படி நடத்துவார். ஆமென், ஆமென் சொல்லுங்க.
எனக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம சொன்னா நம்ம வீடு கீழே சாஞ்சிக்கிட்டே இருக்கும். தாவீது சொல்றாரு, தேவன் என்னை எப்படி நடத்துவார். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த நாள்ல நீங்க என்ன எப்படி நடத்த போறீங்க? இந்த நாள்ல எங்க பிசினஸ் எப்படி நடத்த போறீங்க? என் ஊழியம் எப்படி இருக்க போகுது? இந்த மாசம் நீங்க என்ன எப்படி நடத்த போறீங்க? யாரு ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 செய்யறோமோ நம்ம வீடுகள்ல உள்ள எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக்குவார். ஆமென். பரவாயில்ல, 3/4 மேல நம்ம லைனுக்கு வந்துட்டீங்க. இப்பதான் செய்தியை ஆரம்பிக்கணும். இப்ப முடிக்கக்கூடிய நேரம் வந்துட்டு, முடிக்கக்கூடிய நேரம் தான் எழுப்புதல் வருது. நம்ம இப்பதான் ஜெபிக்கிறதுக்கு நல்லா வருவோம், அதுக்குள்ளே ஆண்டவர் வந்துடுவார். இயேசு சீக்கிரமா வர போறாரு. யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 செய்யறோமோ அவங்க வீடுகள்ல உள்ள எல்லா உபத்திரவங்களையும் கர்த்தர் சீக்கிரமாய் சரி பண்ணுவார். இப்போ அது 80% மேல போயிட்டு, 80க்கு மேல போயிட்டு. ஆமென். இன்னும் ஒரு தடவை கூட சொல்லிடுவோம். யாரு ஆண்டவர்கிட்ட என் வீட்டை எப்படி நடத்தணும், இந்த தொழிலை எப்படி நடத்தணும், இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எப்படி ஜூலியும் செய்யணும், எந்த ஊர்ல போய் ஜெபிக்கணும், என் பிள்ளைகள் என்ன படிக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யறோமோ அவங்க வீடு எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருவாரு. ஆமென். இந்த கிருபை ஆண்டவர் தருவாராக சொல்லி முடிச்சு போய் உட்கார்றதுக்குரிய சூழ்நிலையை கொண்டு வந்துட்டீங்க. அவ்வளவுதான், மணியும் ஓடிட்டு. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நேரமே போகக்கூடாதுப்பா, ஜெபிக்காத வரைக்கும் மணியை பின்னணிக்கே அப்படியே நிறுத்திடுங்க, பாஸ் பண்ணிருங்க. எப்போ எல்லாரும் ஜெபிக்கிறாங்களோ ஒரு சுத்து டக்குன்னு என்ன பண்ணிருங்க, சுத்திருங்க. சிலருக்கு நேரமே போகலாமாங்க. பைபிள் வசனத்தை வாசினா நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கு, நல்ல நேரம் போகும். டிவி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. சில டிவியில ரிமோட்டுகள்லாம் எப்படி இருக்கும், டேப் ரோல சுத்தி இருக்கும், ரப்பர் பேண்ட் போட்டு கிடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. ஆமா, நீ அந்த சேனல் பாரு, நீ இந்த சேனல் பாருன்னு டிவி சேனல் அங்க எங்கேயுமா போகும். பைபிள் வசனம் வாசிங்கன்னா டிவி அதுவாடுல இருக்கும், அது யாரு கண்ணுக்குமே தெரியாது. வேத வசனத்தின் மூலமா நமக்கு கர்த்தர் எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுப்பார். தேவன் என்னை எப்படி நடத்துவார். சொல்லுங்க இந்த வார்த்தை எல்லாரும். அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணா நம்ம வீட்டுக்குள்ள கிடக்க எல்லா குழப்பங்களும் சரியாயிரும். ஆமென். ஆமென் சொன்னீங்களா? இதை நீங்க எப்ப கேட்கலாம், எப்ப கேட்கலாம் சொல்லுங்க, எப்ப கேட்கலாம்? பிரச்சனை வரும்போது கேட்கணும்னா ஒன்னும் பதில் இருக்காது. நாளைக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா முன்கூட்டியே இன்னைக்கே கேட்டுறணும். தேவனே நாளைக்கு நீங்க என்ன எப்படி நடத்துவீங்க? வசனம் வாசிக்கும் போது இந்த ஜெபத்துக்கு பதில் அங்க கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எப்படி நடத்த போறார், எப்படி நடத்த போறாருன்னு பதில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். 2வது குறிப்பு வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது தாவீதை பத்தி ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ சொற்பொழிவு கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம பேசினபடி நம்ம நிலைச்சு நிக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. 13ஆம் அதிகாரம். அவர் அவனை தள்ளி 22வது வசனத்தை வாசிப்போம். தாவீதை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாரு. கடைசி குறிப்பா கூட அதை வாசிக்கலாம். கடைசி குறிப்பா வாசிக்கலாம். பின்பு அவர் அவனை தள்ளி, வாசிக்கலாம். நீங்க வாசிங்கன்னா தலை கீழே குனிஞ்சு இருக்கணும். வாசிக்கலன்னா எப்படி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கணும், வாசிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். ஆமென். 2 குறிப்பு தான் இன்னைக்கு, 2 குறிப்பு தான் போதும். கடைசி பகுதி முடிக்க போறேன், முடிச்சாச்சு. 2வது முக்கியமான குறிப்பு, இயேசு கிறிஸ்துவே சாட்சி கொடுக்கிறாரு. யார குறிச்சு? தாவீதை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. என் இருதயத்துக்கு ஏற்றதெல்லாம் தாவீது செய்வான், என் சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் தாவீதுன்னு சாட்சி கொடுத்தாரு. எந்த வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எப்படி மாறும்னு சொன்னா 2 காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு. தேவன் என்னை தம்பி சொல்லுங்க, தேவன் என்னை. தம்பி நினைக்க மொதல் சீட்ல இருந்தா அந்த அண்ணன் வரும்போது பின்னாலவே உட்காந்து கூடன்னு, இப்ப கடைசி சீட்லயே உட்காந்துடணும் நினைக்க. எல்லாரும் இந்த போக்கஸ்ல வந்துடணும். எல்லாரும் இந்த வசனத்தை நல்லா ஏற்றுக்கோ. வேத வசனம் இல்லாம, பைபிள் இல்லாம என்ன செஞ்சாலும் அது வேஸ்டா மாறிடும். தேவன் என்னை எப்படி நடத்துவார்? இதுக்கு மத்தியானத்துக்கு மேல வாட்ஸ்அப் அடுத்து என்ன நடத்துவார், எப்படி நடத்துவார், என் எதிர்காலம் எப்படி இருக்கும்,
நான் இன்னும் எப்படிலாம் நான் ஜெபிக்க போறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அவங்க வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் சரிப்படுத்தி கொடுப்பார். ஆமென். ரெண்டாவது, சாட்சியான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை பேசி நான் சொற்பொழிவு மாதிரி பேசிட்டு இருக்கேன். அப்பா என்னமா பேசுதான் அப்படின்னு நினைக்கலாம். இது என் வாழ்க்கையில நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், என் வாழ்க்கையில நான் கொண்டு வரணும், நீங்களும் கொண்டு வரணும். இவ்வளவு ஜெபம் பண்ணிட்டு வீடுகளுக்குள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம் மாதிரி ஒரு பரீட்சை வீட்டுல நடக்கும், விசுவாச பரீட்சை. வீடுகளுக்குள்ள போன உடனே என்ன செய்ய போற அப்படின்னு வரும்போது என்ன செய்யனே தெரியல அப்படிமோ. அப்பதான் சொல்லணும், தேவன் என்னை எப்படி நடத்துவார். வாழ்க்கையில இந்த வசனங்களை வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வரணும். ஜெபமும் பண்ணிட்டு அங்க போய் சண்டையும் போட்டுட்டு இருக்க கூடாது. ஜெபமும் பண்ணிட்டு பிரச்சனையும் இழுத்துட்டு இருக்கக்கூடாது. ஜெபமும் பண்ணிட்டு சினிமாக்குள்ளேயும் போயிடக்கூடாது. ரெண்டும் இருந்தா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தாவீது வீட்டை கர்த்தர் நல்லா நடத்தினதுக்கு காரணம், தேவன் என்னை எப்படி நடத்துவார். சொல்லுறதுக்கே சுகமா இருக்கு. ஆமென். தேவன் என் குடும்பத்தை எப்படி நடத்த போறாரு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவே நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். ஆமா, இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க என் சித்தமானவைகளெல்லாம் செய்வாங்க. தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கை நடைமுறையில கொண்டு வரணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஊழியம் முடிச்சுட்டு வந்தேன். என்னோட சப்பலை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. பாருங்க, செய்தி கொடுத்து முடிச்சுட்டு வெளியில வந்தோடனே சப்பலை தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் அப்பதான் புதுசா வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் அவ்வளவு சீக்கிரம் மாத்த மாட்டேன். ஆண்டவரே பார்த்தாரு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே கொண்டு போயிட்டாங்க. நான் அன்னைக்கு தான் செய்தியை சவால் விட்டு பேசிட்டு இருக்கேன். ஊழியக்காரர் என் கூட தான் நிக்கிறாங்க. என்ன தம்பினாங்க, காணல என்ன உங்களுக்கு புதுசு வாங்கிடுவானுங்க. இல்ல, எனக்கு எதே போதும், இந்த கடை பழசு ஒரு பிஞ்சு போய் அதே எனக்கு போதும், நடைமுறையில கொண்டு வரணும். இப்படி தூக்கிட்டு போயிட்டாங்களே, எவனோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நான் வம்புழுத்துட்டு இருந்தேன்னா சாட்சியே கெட்டு போயிரும். ஒரு ஊருக்கு போயிருந்தா எல்லாருக்கும் சாப்பாடு வந்து எனக்கு மட்டும் சாப்பாடு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா எடுத்துக்கணும். அதை முறுமுறுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஊழியத்துக்கு நம்ம ஃபிட்டு கிடையாது. நம்ம சண்டை போட்டுட்டோம்னா ஊழியத்துக்கு ஃபிட்டு கிடையாது. பல குழப்பங்கள் நமக்கு நோக்கி வரும். அதை எல்லாம் நம்ம ஜெயிக்கணும். நடைமுறையில சாட்சியை கொண்டு வரணும். கஷ்டமா ஈஸியா? ரொம்ப கஷ்டம். இப்ப பேசுற நல்லா தான் இருக்கும், பேசுற நல்லா தான். நீங்க சொல்லுங்க, நான் சண்டையே போட மாட்டேன்னு சொல்லுங்க, வீட்டுல போனோடனே சண்டை வந்துடும். ஆமா, வீட்டுல போன உடனே அங்க யாராவது கதவு சாவியை எங்கேயாவது வச்சிருப்பாங்க, டம்மு டம்மு டம்முன்னு கதவை தட்டுவோம். சாவி எங்கம்மோ, வயிறு பசி கூடிரும், சத்தம் காட்டும். நடைமுறையில் அதையெல்லாம் கொண்டு வரணும். கிறிஸ்தவ வாழ்க்கையே நடைமுறை கிறிஸ்தவம் தான். ஒரு சாட்சியான வாழ்க்கை நம்ம வாழணும். பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்குன்னா எப்படி தெரியும்னு சொன்னா, நம்ம ஏதாவது சிக்கல் பண்ணும்போது கர்த்தரோடு கூட பேசணும். நீ பேசுனது தப்புன்னு சொல்லணும். அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. தாவீதுக்கு நல்ல கண்ட்ரோல் இருந்துச்சு. தாவீதுக்கு இந்த டெய்லர் கடையில ஒரு சின்ன துணியை வெட்டி சாம்பிள் வைக்கிற மாதிரி சவுல் ராஜாவோட சால்வையின் தொங்கலை லேசா கட் பண்ணிட்டாரு தாவீது. அதை கட் பண்ணனால பக்கத்துல உள்ளவங்க சொன்னாங்க, ஒரே குத்தா குத்திருவோமா சவுல்னு கேட்டாங்க. தாவீது சொன்னாரு, அவர் சால்வையின் தொங்கலை லேசா வெட்டினதுனால அவருக்கு மனசு அடிச்சுக்கிட்டு இருந்தது. இதுதான் அபிஷேகம். ஆமென், ஆமென். கையை காணல. ஆமென். ரெண்டு கையை காணல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நீ நல்ல சரியா ஜெபம் பண்ண. நான் நைட்டு 10:30 வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். நைட்டு 10:30 எப்போ இவங்க ஜெபம் பண்றாங்களோ அப்பதான் செய்தி முடியணும். ஆண்டவரே, எப்போ நீங்க எழுப்புதல் அடைவீங்களோ அந்த நேரம் தான் செய்தி முடியணும். காரணம், இது ஒரு நல்ல ரீசார்ஜ் பண்ணத இடம். இந்த நல்ல ரீசார்ஜ் பண்ணிட்டு நம்ம போய் நிறைய குடும்பத்தை தட்டி எழுப்பணும். நிறைய பேர் ஆண்டவர்களை வழி நடத்தணும். எனக்கே நிறைய பிரச்சனை இருக்கு, எனக்கே அற்புதம் நடக்கல, எனக்கே மார்க் கிடைக்கலன்னு கீழே நீங்க போயிடக்கூடாது. தேவன் என்னை எப்படி நடத்துவார். ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணணும். படிச்சு முடிச்சவங்க ஜெபம் பண்ணணும். தேவன் என்னை எப்படி நடத்துவார், மிக சிறப்பாய் நடத்துவார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது 100 ஆடு மேய்ச்சிருப்பாரு, 110 ஆடு இவ்வளவுதான் கிடைச்சிருக்கணும். கர்த்தர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை கொண்டு அரசனா மாத்தி விடுறாரு. தேவன் என்னை எப்படி நடத்துவார், இப்படிதான் நடத்துவார். ஆமென். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான், ஆடுகள் மேய்த்தவன்
அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம், எழுப்புதல் வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை பிடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். ஒரிஜினல். ஆமென் 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 ஆமென். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். தாவீது வீட்டுல எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் மாத்தினாரு. காரணம், தாவீது சொன்னாரு, என்ன சொன்னாரு? தேவன் என்னை எப்படி நடத்துவார்? ஒரு 10 தடவை கேளுங்க எல்லாரும். தேவன் என் வீட்டை எப்படி நடத்த போறாரு, என் பிசினஸ் எப்படி நடத்த போறாரு, ஒரு 10-20 தடவை. அதுக்காக நான் ஒரு 10 பேருக்கு அனுப்புங்க அப்படி சொல்லல. ஒரு குறைஞ்சது 10 தடவை 20 தடவை கேளுங்க, நல்லா நடத்துவார். ஆமென். ரெண்டாவது, நடைமுறை சாட்சி. நடைமுறையில நம்ம கொண்டு வரணும். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றபடி எல்லாம் செய்வான்னு சொன்னார். ஆமென். உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவர் சொல்லணும், என் சித்தத்தின்படி எல்லாம் இவங்க செய்வாங்க, இந்த குடும்பம் நான் நினைச்சபடி எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவரோட இருதயமும் நம்ம இருதயமும் ஒரே இருதயமா கர்த்தர் மாற்றுவாரு. இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். செய்தி போதுமா, இன்னும் கொஞ்சம் கொடுக்கணுமா? போதும்னு சொன்னாலும் நல்லா இல்ல, கொஞ்ச நாள் நடத்துங்கன்னு சொன்னா நிறைய வேலை நமக்கு பாக்கி இருக்கு. அந்த வேலையெல்லாம் நம்ம செய்யணும். நம்ம குறிச்ச வேலையை நம்ம தான் செய்யணும். அந்த வேலையை செய்ய செய்ய விசுவாசம் பெருகுமா? நமக்கு இருக்க வேலையை நம்ம தான் செய்யணும். அந்த வேலையை செய்துட்டு கடைசியில எப்படி சொல்லணுமா, அப்புரோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன், இன்னும் எவ்வளவு வேலைனாலும் செய்ய என்னால முடியும்னு சொல்லணுமா? விசுவாசம் கப்புனு கூடிருமா, ஃபுல் சார்ஜ் ஆயிருமா? என்ன என்னையே வேலை ஆகுதீங்கன்னு யாராவது சொன்னீங்கன்னா விசுவாசம் டல் ஆகிரும். எல்லா வேலையும் நான் செய்யறேன்னு சொல்லணும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நல்லா தான் நம்ம சொன்னேன், கடைசியில இப்படி வேலையை பார்த்து சொல்லி எங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேலையை கூட்டிட்டேன்னு நினைக்கிறாங்க. பைபிள்ல போட்டிருக்கு, நமக்குரிய கடமைகளை நம்ம தான் செய்யணும். அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அக்கா வீட்டுல சும்மா தான் இருக்கா, அவளை வேலையாவே மாட்டீங்க, என்னையே தான் வேலை ஆகுதீங்கன்னு சொன்னா விசுவாசம் டல் ஆயிருமா? அதுக்கு பதில் என்ன செய்யணும், நான் ஒரு அப்புரோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன், இன்னும் எல்லா வேலையும் செய்ய எனக்கு பலன் ஆண்டவர் தருவாரு நீங்களும் நானும் சொன்னா விசுவாசம் கூடிரும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. சுவாசமே போனாலும் ஆண்டவர் மேல விசுவாசம் போயிடக்கூடாது. தாவீதோட வீட்டை நல்லா நடத்தினாரு. எங்க இருக்கு இந்த வசனம்? எங்க இருக்கு? ஆமோஸ்ல 9ஆம் அதிகாரம் ரைட் சைடுல இருக்கா லெப்ட் சைடுல இருக்கா? லெப்ட் சைடு நான் பரவாயில்ல, லெப்ட்ல இருந்து ரைட்ல போயிட்டான். ரைட் சைடுல சென்டர்ல அந்த இடத்துல இருக்கு. 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எதுக்கு அந்த இடம் சொல்லி கொடுக்க தெரியுமா? சில நேரம் இருப்பிடம் மறந்தாலும் லேசா எடுங்க, அந்த வசனம் கரெக்டா உங்க கைக்குள்ள சிக்கும். அப்படி சிக்கிட்டுன்னு சொன்னா அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. என் வீட்டுல உள்ள எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பிழைச்சு கிடந்தா கொஞ்ச நாள் கழிச்சு வருவேன், அப்ப இதே கேள்வி கேட்பேன், வீட்டுலாம் எப்படி இருக்குன்னு கேட்பேன். நீங்க எப்படி சொல்லணும்? ஒரு கையும் உயர்த்தலையே, அது எப்படியா நடக்கும்? அது எப்படி நடக்கும்? நீ சொன்னோடனே நடந்துருமா? நீ சொன்னோடனே நடந்துருமா? நடக்கும். நான் இந்த இடத்துல சொல்ல வசனத்தெல்லாம் வச்சு மறுபடியும் ஜெபம் பண்ணுவேன். இந்த வீடுகள்லாம் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, வீட்டுல நல்ல எல்லாம் நல்ல ஆல் கிளியர் ஆகட்டும், அரியர் எல்லாம் சரியாகட்டும், பள்ளங்கள் எல்லாம் சரி பண்ணப்படட்டும், எல்லாம் எழுப்புதலாய் மாறட்டும், ஊழியக்காரங்களா மாறட்டும், நல்ல ஜெப ஊழியம் செய்யட்டும், படிச்சிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு நல்ல பெஸ்டான வேலை கிடைக்கட்டும். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. நான் இப்ப என் பிள்ளைக்கே சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். என் பிள்ளைகளை கூட சிலர் எனக்கு ஞாபகமே இல்லை, ஆனா உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். பிள்ளைகள் படிச்ச படிப்பு கேட்டு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும். ஆமென். திருமண காரியங்கள்லாம் சிறப்பாய் ஒழுங்கு பண்ணப்படட்டும். குழந்தை பாக்கியம் சீக்கிரமாய் கிடைக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. இது இந்த ஊருக்கே சொல்லியாச்சு. இங்க சொல்ல வசனம் நமக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே சொல்லியாச்சு. இந்த ஊரு நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, இந்த ஊர்ல எழுப்புதல் வரட்டும். இத போய் அந்த பக்கம் சொல்ல முடியாது, எங்க சொல்லிக்கலாம்? இங்க நல்லா சொல்லிக்கலாம். எவ்வளவு வாய்ப்பு பாருங்க, நல்ல ஜெபம் பண்ணலாம்.
எங்க ஊர்ல இருக்க எல்லா பெரியவர்கள் எல்லாம் சந்தியும் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கிறவங்களாய் மாறட்டும், எல்லாரும் துதிக்கிறவங்களாய் மாறட்டும், எல்லா வீடுகளுக்குள்ளேயும் பைபிள் வசனம் போகட்டும் ஆண்டவரே. எவ்வளவு சத்தம் வருது பாருங்க. இது எழுப்புதல் வந்துட்டு அர்த்தம். இந்த ஸ்பீடை விட்டுறாதீங்க, தொடர்ந்து பயன்படுத்துங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். 2 குறிப்பு, மிக சின்ன செய்தி தான். தேவன் என்னை எப்படி நடத்துவார். நான் என்ன செய்யணுமே தெரியல, அதை எப்படி கன்வெர்ட் பண்ணிடணும். நான் எப்படி வாழ போறோம்னே தெரியல, அதை எப்படி மாத்திரணும். தேவன் என்னை எப்படி நடத்துவார். 2வது, நடைமுறையில கொண்டு வரணும். நடைமுறை சாட்சி உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இவ்வளவு ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் ஏதாவது குழப்பம் பண்ணா நம்ம கூட உள்ளவங்களை சொல்லுவாங்க, இவ்வளவு நேரம் என்ன செய்தியை கேட்ட அப்படிமாங்க. இவ்வளவு நேரம் என்ன செய்தியை அது கேட்டுட்டு இருக்க மாதிரியே வம்புழுத்துட்டேன்றாங்க, உடனே பிடிச்சிருவாங்க. நடைமுறையில கொஞ்சம் கொஞ்சமா, ஒரே நாள்ல திருந்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா, அதுக்காக 100 வயசு வரைக்கும் போயிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கையில சில மாற்றங்கள் வரும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆண்டவர் கிருபையினால இந்த வார்த்தைகளை கொடுப்பதற்கு 2 நாள் இந்த வார்த்தைகள் கொடுப்பதற்கு அனுமதி கொடுத்த ஊழியர்கள் எல்லாரையும், வந்திருக்க ஊழியர்கள் எல்லாரையும் தோத்திரம் போட மாட்டீங்க, போடுங்க எல்லாம் ஸ்தோத்திரம் 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 நிறைய சொல்லு. தம்பி சொல்லிட்டீங்களா? ஒரு வாட்டி கேட்பேன், என்ன செய்தி கொடுத்தேன்னு கேட்பேன். 3-4 வரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆமா, ஓடிடாங்க. கொஞ்சம் கழிச்சு கேட்பேன், என்ன செய்தி கொடுத்தேன், அந்த ஆமோஸ்ல அந்த வசனம் எங்க இருக்கு, சுரண்டையில எங்கேயாவது பார்த்தா கேட்பேன், சுரண்டையில யாரையாவது பார்த்தா கேட்பேன், பைபிள் வாசிச்சுட்டு இருக்கீங்களா கேட்பேன், சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டேன், சோமா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டேன். என்ன கேட்பேன்? பைபிள் எல்லாரும் வாசித்தீங்களான்னு கேட்பேன். 5 மடங்குல சொல்லணும், 5, 10, 15 அப்படி மடங்கா சொல்லணும். கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி பாருங்க. கர்த்தர் நம்ம நல்லா நடத்துவாரு. தொடர்ந்து ஊழியங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. நானும் நம்ம பகுதியில போகும்போது எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா சொல்லணும், வீடு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லணும். ஆமென்.